கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற ஒரு வேத வசனம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 52 முதல் 54 வரை உள்ள வசனங்கள். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரணத்தை ஜெயித்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய விசுவாசமாக இருக்கிறது. மரணத்தை ஜெயிச்சு அவர் உயிரோடு எழுந்து நமக்கு பல விஷயத்தில் அவர் தன்னை காண்பித்தார் அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மனிதர்களாய் பிறந்து வாழ்கிற எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னென்னா, இன்னொரு வாழ்க்கை இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை இல்லாமல் இன்னொரு வாழ்க்கை. அது பல விதத்தில் பல பேர் மாற்றத்தில் தான் சொல்லப்படுது. கிறிஸ்தவர்கள் பரலோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்துக்கள் அதை மோட்சலோக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் அவரும் பார்த்திங்கன்னா இறைவனடின்னு சொல்லுவாங்க. இப்படி இன்னொரு வாழ்க்கை மறுமைன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் மறுமை அப்படின்னு சொல்லுவாங்க, மறுமை வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, அப்போ மனிதர்களுடைய நம்பிக்கையும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மாமிசமான சரீரத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கை மட்டுமல்லாமல் இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பாடம் இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற போது நமக்கு அந்த பாடம் புகட்டப்படுகிறது. அதில் ஒவ்வொரு மார்க்கங்களும் ஒவ்வொரு விதமாக அந்த வாழ்க்கையினுடைய அந்த வாழ்கிற விதத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்படித்தான் கிறிஸ்தவம் ஒரு வித்தியாசமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதில் மிகப்பெரிய சாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு நம்பிக்கையாக கொண்டிருந்த இந்த உலகத்தில் உயிரோடு எழுந்து காண்பித்து நிரூபித்து போனவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய போதனைகளை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை அண்டி இருக்கிற பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவர் என்ற பெயர் இல்லாத அநேக மனிதர்கள், அநேக மனுஷிகள், அநேக ஜாதிகள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய செயல்களினால, தன்னுடைய எண்ணங்களினால, தன்னுடைய கிரியைகளினாலே கடவுளை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஜனங்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சரி, இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, இறந்தவர்கள் கூட மீண்டும் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து இந்த அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அப்போ இந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, இந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். அதுக்கு இன்னொரு மேனி கொடுக்கப்படுகிறது. அழிந்து போகிற மாமிசத்தினாலும் இரத்தத்தினாலும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரம், இதில் பார்த்தீங்கன்னா கூச்சம் இருக்கும், இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, வலிகள் இருக்குது. இந்த சரீர பிரகாரமான உணர்வுகள் இந்த சரீரத்தில் இருக்குது. ஏன்னா இதில் மாமிசமும் இரத்தமும் இருக்குது.
இது இல்லாமல் இன்னொரு மேனியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், கடவுள் கொடுக்கிறார். எப்படி? அந்த மேனியில் வலிகள் இருக்காது, பிரசவ வேதனை இருக்காது, கஷ்டம் இருக்காது, துக்கம் இருக்காது, தூக்கம் இருக்காது, துன்பம் இருக்காது. இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு மேனியை கர்த்தர் தருவார், கடவுள் தருவார். அது அழியாதது. இது அழிஞ்சு போயிடும். இன்றைக்கி பாருங்கள், நல்ல ஒரு மனிதனை கொண்டு போய் ஒரு மண்ணில் அடக்கம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரீரத்தை. ஒரு வருஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தில் எல்லா விதமான மண்ணுக்குண்டான தன்மைகள் இருக்குது. சுண்ணாம்பு இருக்குது, இரும்பு இருக்குது, பித்தளை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதோட சேர்ந்துடும் மண்ணில் இது அடக்கம் பண்ணதுக்கு. கடைசியாக கால்சியம், சுண்ணாம்பு, அந்த எலும்புகள், இது கடைசியாக இத்து போகும். நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ அந்த இடத்த மறுபடியும் தோண்டி பார்த்தா அந்த நேரத்தில் ஒன்றும் இருக்காது, வெறும் மண்ணு தான் இருக்கும். ஏன்னா அது மண்ணோடு மண்ணாக அழிந்து போய்விடும். அப்படிப்பட்ட சரீரத்திற்குள்ள தான் இந்த ஆன்மா இருக்கிறது. கர்த்தர், அந்த கடவுள் அந்த ஆன்மாவை உள்ளே விதைத்திருக்கிறார். இப்போ இந்த ஆன்மா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அழிந்து போகிற இந்த சரீரத்தோடு கூட வாழ்ந்து பாவம் செய்து அழிந்து போகாதபடிக்கு ஆன்மா. ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ இந்த சரீர இச்சைகளுக்கு உட்பட்டு, சரீர ஆசைகளுக்கு உட்பட்டு, சரீரத்தினுடைய இச்சைகளுக்கு உட்பட்டு இந்த ஆன்மாவும் அந்த தவறை செய்து அழிந்து போகாதபடிக்கு இந்த மேனி இல்லாமல் இன்னொரு மேனியை அது அணிந்து கொள்ளுவதற்கான தகுதியை உடையதாக அது இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சரீரம் செத்துரும், ஆனால் இன்னும் அழியாத ஒரு சரீரம், சாகாத ஒரு சரீரம் இந்த ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுகிற போது அது உயிரோடு எழுப்பப்படும். அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை, இந்த வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை. அதைத்தான் இங்கே சொல்கிறார், அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும், சாவுக்கேதுவான இது சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். அப்போ அழிவுக்கு ஏதுவாக இருக்கிற இந்த சரீரத்தை விட்டுட்டு அழிவே இல்லாத ஒரு சரீரத்தை இந்த ஆன்மா தரித்து கொள்ளணும். சாவுக்கேதுவான, அதாவது பாவம் செஞ்சு சாவதற்கு இந்த உலகத்திலேயே ஆன்மாவும் செத்து போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய இச்சைகளினாலும் சுய இன்பங்களினாலும் இந்த உலக பிசாசுனோட பிரச்சனைகளினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆன்மா சாவாமையை இல்லை, நான் அதையெல்லாம் விட்டு விலகி கடவுளுக்கு பயந்து மனித நேயத்தோட மனித அன்போட ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த உண்மையான வாழ்க்கையோட கூட நான் வாழ்ந்து நான் சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம் வேண்டுங்கிறார். தரித்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இரண்டும் நடக்கிற போது அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும். அப்போ மரணத்தை நான் ஜெயமாக விழுங்கிட்டேன், இனி எனக்கு சாவு கிடையாது, நான் உயிரோடு எழுந்திருக்க போகிறேன், நான் இன்னொரு வாழ்க்கைக்கு வாழ போகிறேன், இந்த சரீரம் தான் என்னை விட்டு அழிந்து போகிறது, இது போனவுடனே எனக்கு இன்னொரு சரீரம் கொடுக்கப்படும். பவுல் அந்த நம்பிக்கையை மிக தெளிவாக எழுதியிருப்பார். நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடிச்சுக்கிட்டேன், ஜீவகிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை தரித்து கொள்ள போகிறேன், கடவுள் எனக்கு தரப்போறாரு அப்படிங்கிற தன்னுடைய இன்னொரு வாழ்க்கை குறித்ததான ஒரு நம்பிக்கை. இந்த உலக வாழ்க்கை இல்லாமல் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நான் உயிரோடு எழுப்பப்பட்டு எனக்கு பரலோகத்திற்குண்டான ஒரு வாழ்க்கை உண்டு என்கிற அந்த முழு நம்பிக்கையை வெளிப்படுத்தும்படியாக அந்த காரியத்தை சொல்லியிருப்பார். ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நான் ஆண்டவர் வர்றப்ப அந்த ஜீவ கிரீடத்தை எனக்கு தரப்போறாரு அப்படிங்கிற அந்த மகத்தான ஒரு உண்மையை அங்கே பதிவு செய்திருப்பார். அப்போ அந்த நம்பிக்கை அவருக்கு எப்படி வந்துச்சு, அந்த நம்பிக்கை எப்படி அவர் ஒரு முழு நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை முறை அப்படி. அப்போ அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழ்ந்து உயிரோடு எழுந்து தான் உயிரோடு எழுப்பப்பட்டிருப்பதை நிரூபித்தாரோ,
மரணத்தை அவர் விழுங்கினதை, மரணத்தை ஜெயித்ததை அவர் எப்படி நிரூபித்தாரோ அதே போல பவுலும் இங்கே சொல்றார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கைன்னு இருக்குன்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் மரணத்தை ஜெயமாக விழுங்க வேண்டும் என்று சொல்றார். அப்ப இந்த உலகத்திற்குண்டான ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த சரீரமானது இந்த பாவத்திலையும் இந்த அக்கிரமத்திலையும் இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவுதான் ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சாலும் இந்த சரீரம் அழியிறது, அழிஞ்சு போயிடும். ஆனால் தீமையான காரியங்களையும் இச்சைகளுக்கு உட்பட்டு இந்த உலகத்திற்கான காரியத்தை செய்கிறப்ப இந்த சரீரத்தோடு சேர்ந்து ஆன்மாவும் அழிஞ்சு போகும். ஆனால் இந்த சரீரத்தில் இருக்கிறப்போ நாம் கடவுளுக்கு ஏற்ற காரியங்களை செய்து, உண்மையான காரியங்களை செய்து, கடவுளுக்கு பயந்து அவருடைய பாதையில் நம்ம நடந்து நன்மையான ஒரு விஷயங்களை எல்லாம் நாம் ஏறெடுத்து செய்கிறப்போ இந்த சரீரம் அழிந்தாலும் அந்த ஆன்மா அழியாது. அதுக்கு இன்னொரு சரீரம், இன்னொரு மேனி கொடுக்கப்படும். அழிவுள்ளதாக விதைக்கப்படுகிற இந்த ஆன்மா அழிவில்லாததாக உயிர்த்தெழுப்பப்படும். அப்போ மரணத்தை ஜெயிக்க முடியும். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர். அதே போல் பவுலுக்கு ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக நான் மரணத்தை ஜெயிச்சிட்டேன், எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு முழு நம்பிக்கையோடு கூட வாழணும். நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, நமக்கும் அந்த ஜீவ கிரீடம் இருக்குது, நாமும் மரணத்தை ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட வாழணும். அப்படின்னா கடவுள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது ரொம்ப சாதாரணமான விஷயம். ரொம்ப கடுமையாக பாடுபட்டு நம்மை நாமே வருத்தி கொண்டு வாழணுங்கிற வாழ்க்கையெல்லாம் இல்லை. அது நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற, நமக்கென்று விதிக்கப்பட்டிருக்கிற, நமக்கென்று வாழ்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையை முறையே நாம் வாழ்ந்தோம்னாவே நம்முடைய மரணத்தை நம்ம ஜெயிக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்னு. இல்லை, கிறிஸ்தவராக வாழ்வது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதன் அவனுக்காக விதிக்கப்பட்டிருக்கிற அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ துவங்குகிற போது அவனோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்கள் தூக்கத்தை தூங்குங்க, உங்கள் சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, உங்கள் துணிமணிகளை நீங்கள் உடுத்துங்க, உங்களுடையதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு மீறி, அதாவது நம்முடைய தேவைகளுக்கு விட அதிகமாக நமக்கு கிடைக்குதுன்னா அதை மற்றவர்களுக்கு கொடுங்க. நீங்கள் பட்டினி இருந்து மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லலை, நீங்கள் வயிறார சாப்பிடுங்க. உங்களுடைய சாப்பாட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு மேலே உங்களிடத்தில் இருக்குமானா இன்னொருத்தருக்கு கொடுங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம் நல்ல விதமாக வாழ்கிற போது மரணத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை விதிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமே அவர் வாழ்ந்தார். இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்குள் அவர் நுழையவே இல்லை. பவுலும் கூட இன்னொருவருடைய வாழ்க்கைக்குள் அவர் போகலை. அவருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துக்கு என்ன வாழ்க்கை கொடுக்கப்பட்டதோ, அவர் எப்படி வாழ வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அந்த வாழ்க்கையைத்தான் அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார். அதனால தான் அவர் மரணத்தை ஜெயித்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எதை கர்த்தர் அனுமதித்து இருக்கிறாரோ அந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிற போது நிச்சயமாகவே இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையை தரித்துக்கொள்ளும். சாவுக்கு ஏதுவான இந்த ஆன்மா சாவாமையை தரித்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, வாழ்ந்து பாருங்க, மரணத்தை ஜெயிக்க முடியும். ஏன்னா மரணத்தை ஜெயிப்பதற்காகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் தன் சொந்த ஜனமாக தெரிந்திருக்கிறார். நாம் அதுக்காக ஆயத்தப்படுவோமா? நிச்சயமாகவே நாம் மரணத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். மரணமே உன் கூரைங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க. நம்ம கேட்கலாம். அப்படி கேட்கக்கூடிய தகுதியை கர்த்தர் நமக்கு தருவார். நீங்கள் ஆயத்தப்படுங்க. நிச்சயமாகவே அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வைப்பார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. உங்களுடைய மரணத்தை நீங்கள் ஜெயிங்க. உங்களுடைய பரலோகத்தின் இடத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. தேவன் உங்களுக்காக காத்திருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி.
இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, நீர் இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் உமக்கு அனுமதித்திருக்கிற அந்த வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து காண்பித்து மரணத்தை நீர் ஜெயித்தீரப்பா, அதற்காக உமக்கு நன்றி. அதை நீர் எங்களுக்கு காண்பித்து போயிருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. இந்த உலகத்திலே எங்களுக்கு நீர் அனுமதித்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தில் மரணத்தை ஜெயிப்பதற்கான அந்த வழியை நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்து நாங்களும் இந்த உலகத்தில் ஒரு மரணத்தை ஜெயித்தவர்களாக அழிவுள்ள எங்களுடைய சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளுவதும், சாவுக்கேதுவான எங்களுடைய ஆத்மா சாவாமையை தரித்து கொள்ளவும், மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தையை எங்கள் மூலியமாக நிறைவேறுவதற்காக நாங்கள் ஆயத்தப்பட நீர் கிருபை பாராட்டு. உம்முடைய இரக்கம் எங்களை வழிநடத்த இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.